இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்தில் புதிய மாதத்திலும் முதல் வாரத்தை காண செய்த தேவனை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமான தேவனாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 23 சங்கீதம் 4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த சங்கீதம் 23 சங்கீதம் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். அநேகர் இதை மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே தேவனை மெய்ப்பனாகவும் தன்னை ஆடாகவும் சித்தரித்து இங்கு சங்கீதக்காரன் எழுதுகிறார். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுதான் இந்த சங்கீதம் துவங்குகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தை ஒரு தைரியமூட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 1 10 வசனத்திலே 12 வசனத்திலே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், இந்நாளிலே அவரிடத்திலே ஒப்புவித்ததை அந்நாள் பரியந்தம் காக்க வல்லவர் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1 12 வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவன் நம்மை விடுதலையாக்கின, மரணத்தை பரிகரித்த அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை நமக்கு பிரகாசித்தாரே, அதற்கு நான் ஊழியக்காரனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேனே, இதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை சகிக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இந்த 2 பேருடைய ஜீவியமும் அவருடைய ஜீவியத்தின் பாதை அது கடினமாக இருந்தாலும் கூட அவருடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நம்மை நடத்தக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு இயக்கமாக, ஒரு இயங்கு தன்மையாக தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. அவருடைய வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறது. இதுதான் தேவ ஜனங்களை முன்னோக்கி பயணிக்கக்கூடிய இடத்திலே உந்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. நாம் முன்னோக்கி நடப்பதற்கு நமக்கு பலம் கொடுப்பது என்ன? தேவன் மேல் நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசம், அவருடைய வார்த்தையிலே நமக்கு இருக்கக்கூடிய நாட்டம், அவருடைய ஆவி நம்மை பலப்படுத்துகிறது. வல்லமை அளிக்கக்கூடிய அவருடைய ஆவியின் அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னோக்கி நடக்க செய்கிறதாக இருக்கிறது. வாழ்க்கையின் பலவிதமான பாதைகளிலே தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வசனம் நமக்கு பாதைக்கு, நம்முடைய கால்களுக்கு பாதைக்கும் அது வெளிச்சமாக தீபமாக இருக்கிறது. அவருடைய ஆவி நமக்கு நம்முடைய சோர்வை நீக்கக்கூடிய இடத்துல அவருடைய சமூகமும் அவருடைய ஆவியும் நமக்கு இருக்கிறது என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும், இதே நம்பிக்கையை தான் தாவீதும் தன் சங்கீதத்தில் சொல்லுகிறார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையின் பாதை எத்தனை ஆபத்தானது, நிலை இல்லாதது என்பதை மனிதர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், ஒரு சிலர் உணராது இருக்கிறார்கள். 2 கூட்டத்தாரையும் நம்ம இப்போ பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதையும், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் உணர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், உணராதவர்களும் இருக்கிறார்கள். உணராதவர்கள் தாங்கள் நிலைத்திருப்பது போல நடக்கிறார்கள். அவருடைய ஜீவியங்கள் எப்போதும் நிலைத்திருக்கிறது போல நடந்து கொள்ளுகிறார்கள். துன்மார்க்கர் எப்படி நடக்கிறார்கள்? உலகத்திலே இருக்கிறவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? தங்களுடைய நிறைவினாலே மமதை கொண்டு தலைகணத்தினால் நடக்கிறார்கள். தங்களுக்கு தேவன் தந்ததை தங்களுடைய சந்ததிக்கும் வைத்து போகிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நிலவரத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மண் என்று நீ நினைவு கூறுகிறேன். நான் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார் என்பது எதை நோக்குகிறது? மனிதன் மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கே திரும்புகிறான் என்ற சாபம் அங்கே ஆதாமினால் நமக்கு கொண்டு வரப்பட்டது. அது இன்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இரண்டாம் மனிதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கையிலே அது இந்த சாபம் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. முந்தின மனிதன் மண்ணிலிருந்து உண்டானவன், அவன் மண்ணுக்கே திரும்பக்கூடிய சாபம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் பிந்தின மனிதன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். பிந்தின மனிதனை ஏற்றுக்கொண்டவர்கள், பிந்தின மனிதனுடைய அந்த தன்மையை அடைந்து கொண்டவர்கள் மண்ணுக்கு திரும்புகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மண்ணானவன் எப்படியோ மண்ணுக்குரியவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். விண்ணானவர் எப்படியோ விண்ணுக்குரியவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். விண்ணவருடைய சாயலை தரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆதாம் இழந்து போன சாயல் ரூபம் என்பதை மீட்டு கொடுக்கும்படியாக தான் கிறிஸ்து வந்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவோடு இருந்தால் அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருப்பது அல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்பது அவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை. அவனுடைய நடை, அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல் எல்லாவற்றிலும் அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறது போல நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன அடிப்படை. அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையின் பிரயாணம் எப்படி இருக்கிறது என்றால், அது பயமற்ற ஒரு பிரயாணமாக இருக்கிறது. அகபு என்ற தீர்க்கதரிசி வந்து பவுலுக்கு நடக்கப் போகிறதை அங்கே சொல்லுகிறான். இந்த அவனுடைய மேல் கச்சையை எடுத்து அதை கைகளில் கட்டி, இந்த கச்சைக்குரியவன் எருசலேமுக்கு போனால் அவன் கட்டி ஒப்பு கொடுக்கப்படுவான் என்பதை சொல்லுகிறார். இதை நாம் ஆவியானவர் தடை பண்ணுகிறார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆவியானவர் அங்கே சபைக்கு வெளிப்படுத்துகிறார். பவுலை குறித்து ஏற்கனவே அனனியாவை கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. இவன் பலவிதமான பாடுகளை அனுபவிக்கக்கூடியவன், ராஜாக்களுக்கு முன்பாக பல ஜாதிகளுக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய இடத்திலே இவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று இவன் நேர்த்தெருவிலே யூதாவின் வீட்டிலே காத்திருக்கும் பொழுது இவனை விடுதலையாக்கும்படியாக அனுப்பப்பட்ட மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். சபையை துன்பப்படுத்தின இவன் இப்பொழுது எப்படி இருப்பான்? இனிமேல் அவன் சபையை கட்டக்கூடிய இடத்தில் இருப்பான், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பான், தன் ஜீவனை எண்ணாதபடி இருப்பான் என்பது அவனை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அவன் நடக்கப் போகிறதை ஏற்கனவே அவனை குறித்து தேவன் சொல்லி இருக்கிறார். அதை சபைக்கு நினைப்பூட்டும்படியாக தான் இங்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை ஆவியானவர் தடை செய்தும் பவுல் போனார் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆவியானவர் பவுலுக்கும் சபைக்கும் அதை நினைப்பூட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறார். 24 என்ன சொல்றாரு? இந்த கட்டுகள் உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, இது ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் ஜீவனையும் அருமையாக எண்ணேன் என்ற பவுலுடைய வார்த்தை கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் போது அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறது. வெட்கப்படுத்தாத இடத்துக்கு என்பது பின்னடையாத விசுவாசத்தில் சிரமுள்ள இடத்துக்கு அது நம்மை கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இதே வார்த்தைகளை தான் அங்கே தாவீதும் சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்ற வார்த்தைகள் தாவீதுடைய நிச்சயமான வார்த்தைகளாக இருக்கிறது. அவன் தேவனோடு உள்ள உறவை, அது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் வெளிப்பாடாக அந்த வார்த்தைகள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கும் அவருக்குமான உறவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளும் பயப்படுகிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியது என்ன? கவலைப்படுகிறவன் அவிசுவாசி. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? தேவன்
நம்முடைய சூழ்நிலையை விட, நம்முடைய நாட்களை விட, நமக்கு வரக்கூடிய ஆபத்தை விட தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் விஷயம். இஸ்ரவேல் ஜனங்களை பலவிதமான அற்புத அடையாளங்களினால் தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அவளை விடுதலையாக்கும்படியாக இறங்கினேன் என்று சொல்லுகிறார். பஸ்காவை அவர்கள் ஆசரித்து அன்றைக்கு பெரும் அங்கே மரண ஓலத்தின் மத்தியிலே இவர்களுக்கு ஜெயகோஷத்தை தந்து இவர்களை விடுதலையாக்குகிறார். எகிப்தெங்கும் மரண ஓலம், ஆனால் இவர்கள் ஜெயகம்பீரமாக தேவனை பாடி புறப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். எகிப்தை கொள்ளையிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெரும் சேனையாக அவர்கள் புறப்பட்டார்கள். எகிப்தியர்கள் பயந்து இவர்கள் முதலாவது நம் தேசத்தை விட்டு போகட்டும் என்ற அளவுக்கு எகிப்தியர்களை பயம் பிடித்து கொண்டது. அந்த 10 வாதைகளும் எகிப்திலே நடந்தாலும் கோசேனில் அது நடக்கவில்லை. தேவ ஜனத்தை தேவன் பாதுகாத்தார். முழு எகிப்தின் தண்ணீரும் இரத்தமாக மாற்றப்பட்ட பொழுது கோசேனில் தண்ணீர் அங்கே இரத்தமாக மாறவில்லை. முழு எகிப்தையும் இருள் சூழ்ந்த போது கோசேனில் வெளிச்சம் பிரகாசித்தது. முழு எகிப்திலும் கல்மழை பொழிந்த போது கோசேனில் மந்தைகள் காக்கப்பட்டது. முழு எகிப்திலும் அங்கே கொப்பளங்கள் அவர்கள் எகிப்தியருக்கு வந்தபோது கோசேனில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குது? உலகத்தை நாம் எகிப்து என்று சொல்லுகிறோம். இதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம் நாம். தேவனுடைய ஜனம் உலகத்திலிருந்தும் மனுஷரிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் அவருடைய உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், வாழ்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம், வாழ்கிறோம், அசைகிறோம் என்றால் உலகம் நம்மை எப்படி வஞ்சிக்க முடியும்? உலகம் எப்படி நம்மை பயமுறுத்த முடியும்? உலகம் எப்படி நம்மை அங்கே வேதனைக்கு உட்படுத்த முடியும்? இந்த வேதனை, இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்றால் என்ன? இவைகள் என்னை ஒன்றும் செய்யாது என்பதாகும். அப்படின்னா என்ன? இவைகள் என்னை பாதிக்காது, இவைகள் என்னை பின்னடைய செய்யாது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலுக்கு இத்தனை அற்புத அடையாளங்களையும் அவர் காண்பித்தார். எகிப்திலே அவர்களை வேறு பிரித்து காண்பித்தார். எகிப்தில் வந்த அந்த 10 விதமான வாதைகளும் இவர்களை ஒன்றும் தாக்கவில்லை. இவர்களை விடுதலையாக்கி ஒரு விடுதலை பயணத்துக்கு கொண்டு வருகிறார். முழு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பயணமாக இருக்கிறது. நமக்கு வைக்கப்பட்ட லக்கை நோக்கி நாம் ஓடக்கூடிய இடத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த வனாந்தர யாத்திரையிலே தேவன் நம்மோட இருக்கிறார். மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவருடைய சமூகம் நமக்கு முன்னும் பின்னும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வெளிச்சம் நமக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் தாவாக இருக்கிறார். அவர் நம்முடைய மலைக்கு ஒதுங்கும் தாவாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய வெயிலுக்கு அவர் மேகமாகவும் நம்முடைய மலைக்கு அவர் ஒதுங்கக்கூடிய ஒதுக்கிடமாகவும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கனும் அதை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இஸ்ரவேல் தன் பிரயாணத்தை ஆரம்பித்து செங்கடலுக்கு வரும் பொழுது அவர்களுடைய ஓலம் என்ன? மடிந்து போவதை குறித்து பேசுகிறார்கள், தோற்கடிக்கப்படுவதை பற்றி பேசுகிறார்கள். தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் மறந்து போகிறார்கள். அங்கே மோசேக்கு எதிராக அவர்கள் பேசக்கூடிய இடத்திலே துணிகிறார்கள். ஏனென்றால் முன்னே சமுத்திரமும் பின்னே எகிப்தின் படையும் அவர்களை தொடர்ந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 2 பக்கமும் நெருக்கப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறதா அல்லது நம்முடைய அவிசுவாசம் வெளிப்படுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய சிந்தனைகளிலே தேவனை நாம் நினைக்கிறோமா? தேவன் செய்த அற்புதங்களை நாம் நினைத்து பார்க்கிறோமா? தேவனுடைய பராக்கிரமம் நம்முடைய ஜீவியத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் நினைக்கிறோமா? அல்லது பிரச்சனையை பற்றி நாம் நினைக்கிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் காண்பிக்கிறதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் இவ்வளவு செய்து விடுவித்தாலும் கூட அங்கே பிரச்சனையை கண்டு அவர்கள் அசைந்து விடுகிறார்கள்.
இப்பொழுது தேவன் செங்கடலை பிளந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். மோசேயை கொண்டு விடுதலை அளிக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டு விட்டார். அவர் தீர்மானித்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. யோபு சொல்லுகிறான், அவர் செய்ய நினைக்கிறதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது என்று யோபு அறிக்கை செய்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள், ஆனால் அவன் துவண்டு விடவில்லை. ஒரே நாளிலே அவனுடைய ஆஸ்தி எல்லாம் கொண்டு போகப்படுகிறது. ஒரே நாளிலே அவனுடைய பிள்ளைகள் அங்கே மரித்து போகிறார்கள். அவன் அசையவில்லை. அவன் ஆஸ்தியோ அவனுடைய சம்பத்தோ அவனுக்கு அவனிலிருந்து அவனுக்காக உண்டாக்கப்பட்டது, அவனிலிருந்து உண்டாக்கப்பட்டது எல்லாம் அழிந்த போதும் அவன் அசையாமல் இருக்கிறான். இப்பொழுது சாத்தான் சொல்லுகிறான், அவனை தொட வேண்டும். சொல்லுகிறான், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை நம்புவேன். இதான் யோபுடைய வார்த்தைகள். நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை நம்புவேன். நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்குமானால், நாம் சரியாக தேவனை அறிந்திருப்போமானால், தேவனோடு உள்ள உறவிலே நாம் சரியாக இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கை அசைவில்லாததாக இருக்கும். அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தின் குமாரராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அசைவு வந்து விட முடியும்? அசைவு வருகிறது என்றால் நாம் அவரோடு உள்ள உறவிலே நாம் சரியாக இல்லை என்று அர்த்தப்படுகிறது. இங்கு சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஜீவனுக்கான நம்பிக்கை என்பதற்கு எந்தவித அடையாளமும் இல்லை. உலகம் இருள், பாவம் இருள், மரணம் இருள், வியாதி இருள். இந்த இருளிலே தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அவருடைய வசனம், அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்குமானால் எந்த இருளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த இருளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் என்று சொல்லுகிறார். யோபுக்கு வந்த இருள் என்ன? காரிருளும் மரண அந்தகாரமும் இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரம் உள்ள தேசம், ஒளியும் இருளாகும் தேசத்துக்கு போறேன்றார் யோபு. ஒரு நம்பிக்கையற்ற நிலவரம் வருகிறது. அதுக்கு நான் போகும் முன்னே சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்று தேவனையே சொன்னவன் தான் யோபு. ஆனால் தேவனுடைய வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கையில் பிரகாசித்த போது அவனுக்கு நம்பிக்கை வருகிறது. தேவனுடைய நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறது. தேவன் அவனை தூக்கி எடுக்கும்படியாக விரும்புகிறார். அவனுடைய பிரச்சனைகளிலே, அவனுடைய வேதனையிலே தேவ சமூகத்தை அவன் இழந்து விடவில்லை. தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை அவன் இழந்து விடவில்லை. அதுதான் விஷயம். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே, சூழ்நிலைகளிலே நம்முடைய மனது தேவனுடைய சகாயத்தை, தேவனுடைய வசனத்தை, தேவன் நமக்கு தந்த அபிஷேகத்தை, தேவனோடு உள்ள உறவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதா, அல்லது அந்த பிரச்சனைகளிலே மற்ற மனிதர்கள் விழுந்ததை நமக்கு ஞாபகத்தில் கொண்டு வருகிறதா? இங்கு யோபு சொல்லுகிறார், எல்லா மனிதரும் போகிறது போல நானும் போகிறேன். ஒரு நம்பிக்கையற்ற நிலவரம் தான் எனக்கு முன்பாக இருக்கிறது. காரிருளும் மரண அந்தகாரமும் இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரம் உள்ள தேசத்துக்கு போகிறேன் என்ற நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் யோபுடைய வாழ்க்கையை வாயிலிருந்து வெளிப்பட்டாலும் கூட தேவன் அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார். பரிசாயின் அபிஷேகம் பரிபூர்ணமாக இல்லாத காலகட்டத்திலேயே அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன் என்று சொல்லுகிறான். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களினால் அவரை காண்பேன் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இஸ்ரவேலுக்கு இல்லாமல் போய்விட்டது. இஸ்ரவேலுக்கு எத்தனை அற்புத அடையாளங்களை தேவன் செய்தார். கோசேனிலே அவர்களை வேறு பிரித்து பாதுகாத்தாரே. எகிப்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக கோசேனிலே அவர்களை வைத்து பாதுகாத்தார். எகிப்தின் அந்த உபத்திரவங்கள் அவர்களுக்கு சரீர பிரகாரமாக இருந்தாலும் கூட தேவனால் வந்த வாதைகளுக்கு அவர்களை அவர் தப்புவித்தார். அவர்களை உருவாக்கும்படியாக தான் அந்த காலங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்களை விடுதலையாக்கக்கூடிய தேவனை அவர்கள் முழுவதும் நம்பாதபடிக்கு தான் அவர்கள் ஒரு கூட்டத்தார் நடந்தார்கள். அவர்களில் அநேகமான பேர்கள் மேல் அவர் பிரியமாக இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அநேகருடைய பேரில் அவர் பிரியமாக இல்லை. ஏன்? ஒரே கண்மலையிலே தண்ணீரை குடித்தார்கள்,
ஒரே ஞானபானத்தை அவர்கள் குடித்தார்கள், ஒரே ஞான போஜனத்தை அவர்கள் புசித்தார்கள், ஒரே ஞான கண்மலையை அவர்களோடு இருந்தது. மேகத்தின் கீழும் சமுத்திரத்தின் கீழும் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் தேவனை பற்றிய அறிவை அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஞானம், அறிவு, புத்தி என்பவைகள் எத்தனை ஆழமானவைகள், அதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 118 சங்கீதத்தின் 6 வசனத்திலே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனிதர்கள் நமக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தான் அவன் இருக்கிறான். யோபு மரண இருள் அதை அங்கே அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பும் அதை மூடி மரணாந்தகாரமான பயங்கரமான அந்த காரியங்களை அவன் தன் வாயினால் சொல்லுகிறான். ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தார். தேவன் அவனுக்கு வெளிப்பட்ட போது அவன் பிதற்றியவைகளை குறித்து அவன் வருத்தப்படுகிறான். தன் கையை கொண்டு தன் வாயை மூடுவேன் என்று சொல்லுகிறான். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளுகிறான். நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் துவண்டு விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த காரியங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் பிரயாணமும் நம்முடைய பிரயாணமும் ஒன்று. கானானை நோக்கி அவர்களுடைய பிரயாணத்திலே அவிசுவாசமாக அங்கே தேவனுக்கு எதிராக, தேவன் ஏற்படுத்தின தலைமைக்கு எதிராக கிரியை செய்தவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் தேவனை விசுவாசித்து தேவன் ஏற்படுத்தின தலைமையை பின்தொடர்ந்தவர்கள் அங்கே காக்கப்பட்டு அங்கே கானானுக்குள்ளே கொண்டு போகப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணத்தில் நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம்? பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாக தொடருவேன் என்று சொல்லுகிறார். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம், எதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார், நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு தேவனோடு உள்ள உறவிலே நாம் சரியாக இருந்தால்தான் இந்த பயணத்தை நாம் தைரியமாக செய்ய முடியும். இந்த பயணத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு என்று தான் தேவன் சொல்லுகிறார். உபத்திரம் இல்லை என்ற வாக்குத்தத்தம் நமக்கு இல்லை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகம் உங்களை பகைக்கும். இந்த உலகம் வீணான குற்றங்களை உங்கள் மேல் வைக்கும். இந்த உலகம் காரணமில்லாமல் உங்களை குற்றச்சாட்டும். ஏனென்றால் இதையெல்லாம் எனக்கும் செய்திருக்கிறார்கள், இவைகள் எல்லாம் எனக்கும் நிகழ்ந்திருக்கிறது. என்னுடையவர்களாகிய நீங்கள் எனக்கு நேர்ந்த எல்லாவற்றையும் நீங்களும் எதிர்கொள்ளதான் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி போயிருக்கிறார். அதே விசுவாசம் அவர்களுக்கு எப்பொழுது வந்தது? அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போதுதான் அவர்கள் இயேசு சொன்னதையும் வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனங்களையும் உணர்ந்து கொண்டு அதுக்கேற்ற ஜீவியம் ஜீவித்தார்கள். நம்மை அன்புக்குமாரின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வருவதற்காக தேவன் செய்த கிரியைகளிலே மிக முக்கியமானது அவருடைய வசனத்தையும் அவருடைய உபதேசத்தையும் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு ஒரு அபிஷேகத்தின் நிறைவை தந்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாவிட்டால் நாம் படிக்கக்கூடிய இவைகள் எல்லாம் நமக்கு அறிவுக்குரியதாக மாறிவிடுமே தவிர நம்முடைய அனுபவமாக, நம்முடைய வாழ்க்கையாக மாற முடியாது. அப்படி மாறாட்டி என்ன அப்படின்னா, தேவ சமூகம் நம்மோடு இருக்காது. தேவ சமூகம் இல்லாத வாழ்க்கை தோல்வியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அதனாலதான் நீங்க போங்க, இதுக்கு மேல நான் வரமாட்டேன், தூதர்களை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று தேவன் சொன்னபோது மோசே ஒரே வார்த்தையா சொல்லிட்டார், நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். தேவன் நம்மோடு இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது எத்தனை அற்புதங்கள் தேவதூதர்களால் நடந்தாலும் அது தேவன் நம்மோடு இருப்பதற்கு இணையாகாது. தேவ சமூகம் நம்மோடு இருப்பதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தேவ சமூகம் நம்மோடு இருக்குமானால் நம்முடைய வழியிலே, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே நாம் முற்றிலுமாக ஜெயம் பெறுகிறவர்களாக மாற்றப்படுவோம். தாவீது எப்பொழுதும் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். தேவனை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால், அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் எனக்கு ஒன்றும் நடக்காது என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நாம் தேவனை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். எல்லாவற்றிலும் தேவனை முதன்மைப்படுத்துவதும், எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனை சார்ந்திருப்பதும் நமக்கு வைக்கப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். மேய்ப்பர்கள் கோலும் தடியும் வைத்திருப்பது நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அந்த கோலும் தடியும் நம்மை செவ்வையான வழியிலே நடத்துவதற்கு தேவன் பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலுக்கு அவர் பிரயாணத்திலே முதல் கொடுத்தது என்ன? பிரமாணங்களை கொடுத்தார். சீனாய் மலையின் அடிவாரத்தில் வந்து அவர்கள் இருந்தார்கள். அவர்களோடு பேசும்படியாக தேவன் விரும்பினார். அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள், நீர் என்னோடு பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். மோசையோடு பேசும், மோசே எங்களோடு பேசட்டும் என்ற ஒரு கண்டிஷனை இவங்க தான் கொண்டு வராங்க. தேவன் நேரடியாக இவர்களோடு இடைப்பட்டார். அவர்கள் தான் மோசையோடு இடைபடும், மோசே எங்களோடு பேசட்டும் என்று சொன்னார்கள். மோசேயும் கூட பயந்து நடுங்கினான் என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலையை குறித்து எபிரேய நிருபக்காரர் எழுதும்போது மோசையும் கூட கண்டு நடுங்கத்தக்கதாக அது இருந்தது என்று எழுதுகிறார். முதலாவது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? அவருக்கு தேவனுடைய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. பிரமாணங்களை அவன் வாங்கி கொண்டு இறங்குவதற்குள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அங்கே ஏற்படுத்தப்பட்டவன் இன்னும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. அதற்குள்ளாக அவன் தன் காரியத்தை கெடுத்து விட்டான். ஆரோனை அவர்கள் நெருக்கினார்கள். தேவனை விட்டு ஜனத்தை அவன் விலகி போக பண்ணினான். அது ஜெயதுனியும் அல்ல, அபஜெயதுனியும் அல்ல. தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்து அவருடைய சத்தம் அங்கே மேலோங்கி இருந்தது. அந்த நாளிலே தேவனுக்காக ஒரு லேவி வைராக்கியம் பாராட்டினான். அவனுக்கு ஒரு ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்டது. மெய்யாகவே அவன் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமானவன் தான் என்பது அங்கே நிரூபிக்கப்பட்டது. என் சகோதரியை வேசியை போல எண்ணலாமா என்ற இடத்தில் தான் யாக்கோபின் குமாரர் 2 பேர் பட்டயத்தை எடுத்து அங்கே கொலைபாதகராக மாறி போனார்கள். யாக்கோபின் வாசனையை கெடுக்கிறோம் என்ற அறிவு அன்னைக்கு இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஆயுதங்கள் கொடுமையின் கருவிகளாக இருந்தது. தங்கள் புயபலத்திலும் தங்கள் அறிவை சார்ந்தும் அவர்கள் கிரியை செய்தார்கள். தங்கள் தந்திரத்தினால் மனுஷனுக்குள் இருந்த ஆதாமின் விழுந்து போன தன்மை என்பது பெருமை, தந்திரம். இது ரெண்டையும் அவங்க செஞ்சாங்க. தாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ற பெருமை அவர்களுக்கு இருந்தது. தங்களுடைய தந்திரத்தினால் அங்கே தன் தங்கையை மணமுடிக்க வந்தவனை தந்திரமாக விருத்த சேதனத்துக்கு நடத்தி அவர்கள் எல்லோரும் பலகீனப்பட்டிருந்த போது பட்டணத்துக்குள் போய் தங்கள் கருவிகளை, தங்கள் ஆயுதங்களினால் அவர்களை கொன்று போட்டார்கள். இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், என் வாசனையை நீங்கள் கெடுக்கிறீர்கள். அங்கே சிமியோனையும் லேவியும் அவன் 49ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 49 அவருடைய என் ஆத்துமாவே அவர்களுடைய ஆலோசனைக்கு நீ உடன்படாதே, என் மேன்மையே நீ அவர்களை சேராதே. அவர்களுடைய ஆயுதங்கள் கொடுமையின் கருவிகள். கொலைபாதகராய் போனார்கள். ஆனால் அதிலிருந்தும் தேவன் உண்மையானதை கண்டுபிடிக்கிறார். சிமியோனுக்கு இருந்த தந்திரம் லேவிக்கு இல்லாதிருந்ததுதான் லேவியை தெரிந்து கொண்டதின் காரியமாக இருக்கிறது. நம்முடைய தன்மை எப்படிப்பட்டது? அதுதான் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த தன்மையை நாம் கெடுத்து விடக்கூடாது. நாம் சேராத இடத்தில் சேர்ந்து நம்முடைய காரியங்களை நாம் கெடுத்து விடக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிமியோனோடு சேர்ந்தது தான் லேவிய அவர் வெளியில போடான்னு சொல்லிட்டார் யாக்கோபு. ஆனால் லேவியை தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய பட்சத்தில் நிற்பவன் யார் என்ற மோசையின் சத்தத்துக்கு முதலில் கீழ்ப்படிந்தவன் லேவி. தன் தாய் என்றும் தன் தகப்பன் என்றும் தன் சகோதரி என்றும் தன் மனைவி என்றும் தன் பிள்ளை என்றும் பாராதபடிக்கு அன்றைய தினம் தங்களுடையவர்களை தேவனுக்காக வெட்டி போட்டார்கள். தேவனுக்கான வைராக்கியத்தை லேவி காண்பித்தான். தேவனுக்கான வைராக்கியத்தை லேவியின் புத்திரர்கள் காண்பித்தார்கள்.
அது அவர்களுக்கு ஆசாரிய பட்டத்தை கொண்டு வந்தது. தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக மாற்றப்பட்டார்கள். இதனாலே லேவிக்கு கிடைத்த நன்மை என்ன? அவன் சகோதரருக்குள்ளே அவனுக்கு சுதந்திரம் இல்லாமல் போனது. அவன் சகோதரருக்குள்ளே அவனுக்கு சுதந்திரம் இல்லை. ஆனால் உலகத்தில் ஒருவருக்கும் இல்லாத மேன்மையை அவனுக்கு கொடுத்தார். தேவனே அவனுடைய சுதந்திரத்தின் பங்காக இருந்தார். லேவியை தேவன் மேன்மையாக கொண்டு வந்தார். ஒரு ஆரோனின் முறைமை இவ்வளவு மேன்மையாக கொண்டு வரப்பட்டதன் காரணம் என்ன? தேவனுக்காக அவர்கள் வைராக்கியம் காண்பித்தார்கள். அப்ப நாம மெல்கிசேதேக்கின் முறைமையில் ஒரு மாறாத ஆசாரியத்துவம் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. மாறாத வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. மாறாத தேவன் நமக்கு இருக்கிறார். அசையில்லாத ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பயணம் எப்படி இருக்கிறது? நாம் தேவனுக்காக எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் காண்பிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? தாவீதுடைய வாழ்க்கையில அது இருந்தது. தாவீது தேவனோடு இருப்பதற்கு எப்பொழுதும் தன்னை பழக்குவித்துக் கொண்டான். அவனுடைய கையிலே முதலாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்தது யாருன்னு தெரியாது. ஆனால் அவனிடத்தில் எப்பொழுதும் ஒரு வாத்தியம், கீத வாத்தியம் அவனோடு இருந்தது. அவன் எப்பொழுதும் தேவனை பாடக்கூடிய இடத்திலே, தேவனுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடத்திலே தன்னை காத்து கொண்டான். அவன் தகப்பனின் கொஞ்ச ஆடுகளை அவன் மேய்த்த போதும் அவன் சோர்ந்து போகவில்லை. தேவனை எப்பொழுதும் பாடக்கூடிய இடத்தில் இருந்தான். அங்க 1 சாமுவேல் 17:35 சொல்றான். 1 சாமுவேல் 17:35 அவனுடைய விசுவாசத்தின் வார்த்தைகளை அங்கே சவுலுக்கு முன்பாக சொல்லுகிறான். 34:35 17 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளை ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனும் இங்கே அவன் நான் என்று சொன்னாலும் அது தேவனுடைய வல்லமையினால் செய்தேன் என்பதை அவன் சொல்லக்கூடிய இடத்தில் தான் அது இருக்கிறது. அதை முழு இஸ்ரவேலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் தேவன் கிரியை செய்தார். அந்த சிங்கத்தையும் கொன்றேன், கரடியையும் கொன்றேன், இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருக்கிறான் என்று சொல்லி இஸ்ரவேலின் மேல் வந்த நிந்தையை நீக்கக்கூடிய ஒரு இரட்சகனாக தேவன் அன்றைக்கு அவனை எழுப்பி கொடுத்தார். 37 பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். நான் என்று 34-35 அவன் சொன்னாலும் கூட 37 கர்த்தர் என்னை தப்புவிப்பார் என்ற வார்த்தை அவனுடைய வார்த்தையாக இருந்தது. கர்த்தர் என்னை தப்புவிப்பார். சிங்கத்துக்கு தப்புவித்தவர், கரடிக்கு தப்புவித்தவர், இந்த கோலியாத்துக்கு என்னை தப்புவிப்பார். இஸ்ரவேலின் நிந்தையை நீக்கும்படியாக தேவன் என்னை பாவிப்பார். மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம் போல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1 மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். எங்கள் பலத்துக்கு மிஞ்சிய அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்கள் பலத்துக்கு மிஞ்சிய அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். தேவன் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நேற்று எங்களை தப்புவித்தவர், இன்று எங்களை தப்புவித்து இருக்கிறவர், நாளையும் எங்களை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கை. சிங்கத்தையும் கொன்றேன், கரடியும் கொன்றேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருக்கிறான். கர்த்தர் என்னை தப்புவிப்பார். சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுக்கும் என்னை தப்புவிப்பார் என்ற உறுதியான வார்த்தை தாவீதுடைய வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் நம்பிக்கை இருக்குமானால், தேவனோடு உள்ள உறவிலே நாம் சரியாக இருப்போமானால், நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை நாம் சரியாக அறிந்திருப்போமானால், நம்முடைய அபிஷேகத்தை நாம் சரியாக காத்துக்கொள்வோமானால், இந்த ஜெயத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலை அங்கே சமாதானத்தின் பாதையில் நடத்தி வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதுக்கு காரணம் என்ன? அதை நடத்தும்படியாக அவர் நிர்ணயித்த தலைவர்கள் சரியாக தேவனோடு உள்ள உறவை காத்து கொண்டார்கள். ஒரு வீடு தன் தகப்பனால் அடையாளப்படுத்தப்படுகிறது.
அந்த தகப்பன் தேவனோடு உள்ள உறவிலே சரியாக இருந்தால் அவன் குடும்பம் காக்கப்படுவதற்கான கிரியையை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோவா என்ற ஒரு மனிதன் நிமித்தம் அவனுடைய குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது. ஒரு மோசேயை கொண்டு தேவன் இஸ்ரவேலை காக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு யோசுவாவினாலே அவர்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே கொண்டு போனார். தேவ சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய ஜீவியத்திலே காத்து கொள்ளும்படியாக நாம் இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருந்து அவருடைய அபிஷேகத்தை நாம் காத்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையின் பாதை வெளிச்சம் உள்ளதாக இருக்கும். நாம் மரண இருளிலே நடந்தாலும் கூட தேவன் நம்மோடு இருப்பார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். அது இல்லாதபடிக்கு இருப்போமானால் அசைந்து விடுவோம். அதை தான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நம்முடைய தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை சுமக்கக்கூடிய அவருடைய பெட்டியாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தை அதுக்கேற்ற ஜீவியமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய அபிஷேகத்தை நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். பிரச்சனைக்கு முன்பாக அல்ல, பிரச்சனையின் மத்தியிலே தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். பிரச்சனை வராம காக்கல, பிரச்சனைகள் வந்தது. இஸ்ரவேல் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த போது அல்லவோ அவர்களை காப்பாற்றினார். இஸ்ரவேலர் அங்கே மரணத்தை சந்திக்கும்படியாக பின்னே பார்வோனின் சேனையும் முன்னே சமுத்திரமும் இருந்த போது அல்லவோ அவர்களை தப்புவித்தார். அப்பதானே அவங்களை தப்புவித்தார். அங்கே சிங்கமும் கரடியும் அந்த ஆட்டை கொண்டு போன போது அல்லவோ அவர் அதை ஜெயிக்கும்படியான திராணியை அவனுக்கு தந்தார். பிரச்சனைக்கு முன்பாக அல்ல, பிரச்சனையின் ஊடே தான் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே நாம் தேவனை நமக்கு முன்பாக வைத்திருப்போமானால் பிரச்சனைகள் வராது என்று நான் சொல்லவில்லை. பிரச்சனைகளின் மத்தியிலே தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் யூதா சகோதரர்கள். பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட யூதா சகோதரருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளின் மத்தியில் தான் தேவன் காப்பாற்றினார். பாபிலோன் என்றால் கன்ஃபியூஷன், பாபிலோன் என்றால் குழப்பம் என்ற அர்த்தம். குழப்பத்தின் பிதா யார்? குழப்பத்தின் பிதா ஆதாம். குழப்பம் என்பதற்கு மருத்துவ ரீதியாக நாம் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், குழப்பத்தை இடம் மாற்றம், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வருவதுதான் குழப்பம். என்ன மாற்றம் வந்திருக்கிறது? ஆதாம் ஒரு சமயத்துக்கு, அதாவது காலம் என்பதற்கு அப்பால் இருந்த ஆதாம் தன்னுடைய விழுகையிலே காலம் என்ற நியமத்துக்கு உட்படக்கூடிய இடத்துக்கு வந்து விடுகிறான். தோற்றத்துக்கு உள்ளே இருந்த ஆதாம் தோற்றத்துக்கு புறம்பாக்கப்படுகிறான். தெய்வீக தன்மையுடைய அவன் விழுந்து போன தன்மைக்கு மாற்றப்படுகிறான். அவனுடைய நேரத்திலே, அவனுடைய இடத்திலே, அவனுடைய தன்மையிலே, இந்த மூன்றிலும் மாற்றம் வந்து விட்டது. குழப்பம் என்பதற்கு அறிவியல் ரீதியாக கொடுக்கப்படுவது என்ன என்றால், நேரம், காலம், இடம் எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்படுவது. அது மனதின் மாற்றம் தான் குழப்பத்தை உண்டாக்குகிறது. இந்த மனதின் மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் சரியாக நடந்தது. அதற்கு அவனே காரணியாக இருந்தான். பாபிலோன் என்பது குழப்பம் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. குழப்பம் நிறைந்த ஒரு தேசத்திலே அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப்பட்ட யூதா புத்திரர்கள், யூதா சகோதரர்கள் தேவனோடு உள்ள உறவை சரியாக காத்து கொண்டார்கள். எத்தனை குழப்பமான நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் தேவனோடு சரியாக இருப்பதை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கான சமயம், தேவனுக்கான முதன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே காத்து கொள்ள வேண்டும், இல்லையா? அந்த 3 பேரும், அனனியா, அசரியா, மிசாவேல் ஆகிய இந்த 3 பேரும் தேவனோடு உள்ள உறவை சரியாக வைத்திருந்தார்கள். தேவனுக்கான சமயத்தை சரியாக கொடுத்தார்கள். தேவனுக்கான முக்கியத்துவத்தை சரியாக கொடுத்தார்கள். ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிய மறுத்தார்கள். ஏனென்றால் அது தேவனுடைய நியமத்துக்கு எதிராக இருந்ததுனால். பிடித்து கொண்டு வரப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படும் போது அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது? உறுதியான, அசைவற்ற, விசுவாசமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. நாங்கள் பாபிலோனில் இருக்கிறோம், எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர். நாங்கள் பாபிலோனில் இருப்பதினால் அவர் ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் நீர் சொல்வதை செய்வது இல்லை. ஏனென்றால் அது எங்களுடைய தேவனுக்கு எதிரானது என்பதை அறிந்திருந்தார்கள். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் அவரை தான் நம்புவோம் என்ற வார்த்தை தான்
அவர்களை விடுவித்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தீச்சுளைக்கு முன்பாக தேவன் விடுதலை கொடுக்கவில்லை, தீச்சுளைக்கு உள்ளேதான் விடுதலை கொடுத்தார். அவர்கள் தீயிலே போடப்பட்ட பின்புதான் அங்கே தேவன் விடுதலையை கொண்டு வருகிறார். பிரச்சனைக்கு முன்பாக நமக்கு தேவன் விடுதலை தர வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனையை துரத்தி விடுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனைகள், இந்த சோதனைகள், இந்த பாடுகள் நம்மை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அங்கே சிங்கக்கவிக்கு முன்பாக தேவன் பாதுகாக்கவில்லை, சிங்கக்கவிக்குள் தான் அவர் பாதுகாத்தார். அவன் குழியிலே போடப்பட்ட பின்புதான். யோசேப்புடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே அவனை உறுதிப்படுத்தும்படியாக தேவ சமூகம் அவனுக்கு முன்பாக எப்பொழுதும் இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே அவனை உறுதிப்படுத்தும்படியாக அவனுக்கு தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள். இப்படி இஸ்ரவேலின் நிந்தையை நீக்க வேண்டிய சவுல் நீக்காதபடிக்கு இவன் நீக்கினான். இந்த நன்மையினால் அவனுக்கு வந்தது என்ன? தீமைதான். இஸ்ரவேலின் ஸ்திரீகள் பாடின பாட்டிலே சவுலுக்கு கோபம் வந்து விட்டது. இன்னும் சிங்காசனம் ஒண்ணுதான் மிச்சம், அதையும் அவனுக்கு கொடுங்க. விழுந்து போன தன்மை சவுலுக்குள் மறைந்திருந்த விழுந்து போன தன்மைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. அன்று முதல் அவன் காய்மாகாரமாய் நடந்தான். தாவீதை கொல்லும்படியாக பிரயாசப்படுகிறான். பெலிஸ்தரின் தோள்களை கொண்டு வந்து கொடுத்து என் மகளை மணந்து கொள் என்று சொல்லுகிறான். போனா திரும்பி வர மாட்டான்னு நினைச்சான். அங்கேயும் தேவன் ஜெயம் கொடுத்தார். அவன் மகளை திருமணம் முடித்து கொடுத்து அங்கே அவனுடைய அறையிலேயே கொன்று விடும்படியாக திட்டம் போடுகிறான். 1 சாமுவேல் 27 ஒரு வழியா அவன் சொல்லிட்டான், என்றாவது ஒரு நாள் அங்கே சவுலின் கையினால் நான் மரிப்பது நிச்சயம் என்ற அளவுக்கு அவன் விரட்டுகிறான். ஆனால் தாவீதுடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் மேல் இருந்தது. தேவன் அவனை தப்புவித்தார், தேவன் அவனை உயர்த்தினார், தேவன் அவனை மரண இருள் பள்ளத்தாக்கிலே அவனை நடத்தினார். தேவ சமூகம் அவனோடு இருந்தது. அதை தான் பவுலும் சொல்லுகிறார். கட்டுகள், உபத்திரவங்கள் பட்டணங்கள் தோறும் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரும் இதை குறித்து திருவுளம் பற்றி இருக்கிறார். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் ஜீவனையும் அருமையாக என்ன என்பது அவர்களுடைய உறுதியான வார்த்தை. தன் ஜீவனை தப்புவிக்க நினைக்கிறவன் அதை இழந்து போகிறான். என் நிமித்தமாவது ராஜ்யத்து நிமித்தமாவது அதை இழக்கிறவன் அதை அடைந்து கொள்ளுகிறான் என்ற கிறிஸ்துவின் வார்த்தைகளை சரியாக பின்பற்றின அப்போஸ்தலர்கள் தங்கள் ஜீவனை அருமையாக எண்ணவில்லை. தேவனுக்காக அவர்கள் வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை ஜெயமாக முடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நாம் சரியாக தேவனை அறிந்து கொள்வோமானால், அவரோடு உள்ள உறவிலே சரியாக இருப்போமானால், அவருடைய வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால், அவருடைய அபிஷேகத்தை நாம் சரியாக அனல் மூட்டி எழுப்புவோமானால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெறுவது நிச்சயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தைகள் நம்முடைய ஜீவியத்திலே பலன் தரும்படியாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் மெய்ப்பிக்கும்படியாக ஒரு அபிஷேகத்தின் நிறைவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக அபிஷேகத்தின் நிறைவினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். கிறிஸ்து ஜெயம் பெற்றது போல, தாவீது ஜெயம் பெற்றது போல, இஸ்ரவேலை வாக்குத்தத்தத்துக்குள் கொண்டு வந்தது போல, நம்மை தேவன் தம்முடைய சமாதானத்துக்குள் கொண்டு வரும்படியாக நடத்தக்கூடிய பாதையிலே ஒன்றும் நமக்கு சேதம் வராதபடிக்கு அவர் காக்கும்படியாக நம்மோட கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஜீவியத்தின் பாதையிலே, நம்முடைய ஜீவியத்தின் ஓட்டத்திலே, நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய சோதனைகளிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு, தேவ சமூகத்தை எப்பொழுதும் நாம் நம்மோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது அது நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சமூகத்தை சுமந்து செல்லக்கூடிய அவருடைய பெட்டியாக, அவருடைய ஆலயமாக, அவருடைய வாசஸ்தலமாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகம் சென்ற இடத்திலெல்லாம் ஜெயம் தந்தது. தேவனுடைய கோல் செங்கடலை பிளந்தது. தேவனுடைய பெட்டி யோர்தான் பிரவாகித்து வரும்போது அங்கு ஜெயம் தந்தது. தேவனை பற்றின விசுவாசம், நம்பிக்கை அவர்களை தீச்சூளையிலிருந்து விடுதலையாக்கினது. தேவனை பற்றிய அன்பின் வைராக்கியம் அங்கே சிங்கங்களின் வாய்களை அடைத்தது. தேவனுடைய அன்பின் வைராக்கியம், அபிஷேகத்தின் நிறைவு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்ற கேள்வியை அப்போஸ்தலனுடைய வாயிலிருந்து பிறப்பித்தது.
நம்முடைய ஜீவனை அருமையாக எண்ணேன் என்ற வார்த்தைகள் தேவனுடைய அன்பை நம்முடைய ஜீவனிலும் அதிகமானது என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைகளிலும் ஜெயம் தரும்படியாக அவருடைய சமூகத்தை சுமக்கக்கூடிய பெட்டியாக, அவருடைய சமூகத்தை எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய ஜனமாக, அவருக்குள்ளே வாசம் செய்கிற, அவருக்குள்ளே ஜீவிக்கிற, அவருக்குள்ளே அசைகிற ஒரு ஜீவியாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வோமானால் நாம் ஒரு ஜெய ஜீவியத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் அவருடைய சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிப்போம். நாம் அவருடைய சுதந்திரமாக காணப்படுவோம். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் ஜீவிப்போம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொடுப்போம்.